ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், ஸ்டாக் மார்க்கெட் வந்து வீழ்ச்சியை தொடங்கி விட்டது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சா, இல்லை இதுக்கு மேலே வந்து டவுன் ஆகுமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம வந்து ப்ரூஃபும் பண்ண போகிறோம், அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து நேற்று வந்து டிவிகே மாநாட்டுக்கு வந்து போனீங்க, அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து மாநாட்டுக்கு போகணும்னு நினச்சி போக முடியாமல் என்ன மாதிரி உட்காந்து யூடியூப் லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2026 நடக்க போகிற எலெக்ஷனில் யாரெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 வயசு ஆகுது. இந்த 30 வருஷத்தில் இந்த ஏடிஎம்கே டிஎம்கேவை தவிர நான் எந்த ஒரு கட்சியுமே வந்து பதவியில் இருந்து ஆட்சி பண்ணி நான் வந்து பார்த்ததே கிடையாது இதுவரையுமே. இந்த 30 வருஷத்தில் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமில் புதுசாக ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய தப்பை வந்து கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற நிறைய குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க. அது வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க. அது வந்து விஜய் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எனக்குமே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் ஒரு 10,000 ரூபா அமௌண்ட்டை வச்சு எப்படி வந்து ஒரு 100% ரிட்டர்ன் வந்து ஒரு 1 இயரில் வந்து எடுக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10,000 ரூபா அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஐ கார்டில் அட்டாச் பண்ணுறேன். யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுதா இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன் நடக்குதா அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா Nifty 50 இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ Nifty 50 இண்டெக்ஸ் வந்து நம்ம அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து எப்போ வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுச்சு அப்படின்னா 26 செப்டம்பர் 2024. அப்போது அந்த டேட்டில் வந்து 26,215 அப்படிங்கிற இந்த ஆல் டைம் ஹை ப்ரைஸை வந்து ரீச் பண்ணுச்சு. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுதோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கும். அது கண்டிப்பாக வந்து இவ்வளோ % தான் வந்து கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. நம்ம ஆல் டைம் ஹை ப்ரைஸில் இருந்து அடுத்து கீழே வந்து வேலிடான டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்கோ அது வரையும் வந்து கரெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹையான 26,215 அப்படிங்கிற இந்த ப்ரைஸில் இருந்து அடுத்து நமக்கு இருக்கிற டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து டிமாண்ட் ஜோன் இருக்குது, இது வரையும் வந்து கரெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ஸோ அதை நான் ப்ரிடிக்ட் பண்ண அதே ரேஞ்சுக்கு தான் இப்போ மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷா அப்படியான்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து ஒரு மார்க்கெட் கிராஷ் கிடையாது, இது வந்து மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன். ஸோ இந்த ஒரு கரெக்ஷன் வந்து எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்போல்லாம் புது ஹை ப்ரைஸை வந்து ரீச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து எடுக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே போக முடியறதுக்கான ஒரு பவர் வந்து இருக்காது. ஒரு புது ஹையை வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே புஷ் பண்ணி மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு பவர் வந்து இருக்காது. ஸோ அந்தளவுக்கோட அமௌண்ட்டோட கெப்பாசிட்டி வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து வராது. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து எடுக்கும். ஸோ கரெக்ஷன் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி ரீட்டைல் பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷனில் மார்க்கெட் டவுன் ஆகும்போது நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டவுன் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய அமௌண்ட் வந்து உள்ளே வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த ஹையை வந்து ரீச் பண்ணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் இயரோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் ஒரு ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கோ அப்பெல்லாம் வந்து கரெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதுக்கு இப்போ வந்து 26 செப்டம்பர் 2024 இந்த டேட்டில் வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2024 அதாவது ஆகஸ்ட் மாதம் 25,014 அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் ஹை ப்ரைஸை வந்து ரீச் பண்ணுச்சு. ஸோ அந்த ப்ரைஸில் இருந்து கரெக்ஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு அப்படின்னா 23,982 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் வரையும் நமக்கு வந்து கரெக்ஷன் வந்து வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 3.7% வந்து பர்சன்டேஜ் வைஸில் வந்து கரெக்ஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10/9/2023 இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 20,188 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை ப்ரைஸை வந்து ரீச் பண்ணிருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரீச் ஆன உடனே மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் எடுத்து
18,912 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை வந்து ரீச் பண்ணிருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து வரும்போது கிட்டத்தட்ட 6.16% வந்து கரெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1/12/2022 இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 18,875 அப்படிங்கிற ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணிருந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸில் இருந்து ஒரு 10% கரெக்ஷன் எடுத்து அந்த ப்ரைஸ்ல இருந்து ஒரு 10% வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் எடுத்துருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் ப்ரீவியஸாக செக் பண்ணிட்டே போனோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து காட்டலாம். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போவெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஹை ப்ரைஸை வந்து ரீச் ஆகுதோ அப்போவெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்து கிடையாது. இது வந்து நம்ம டெக்னிக்கலாக நம்ம வந்து சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இதவே வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து வார் வந்து நடந்துட்டு இருக்கு, அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. எஃப்ஐஐ வந்து நிறைய வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் வந்து மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு ரீசன் தான். ஆனால் வந்து டெக்னிக்கலாக நம்ம சொன்னோமோ அப்படின்னா ஆல் டைம் ஹையர்லாம் எப்போ ப்ரைஸ் வந்து ரீச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன் வரும். ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து பெருசாக வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையில்ல, டெக்னிக்கலை வச்சே நம்ம வந்து எல்லாமே மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து நடக்கிறது வந்து ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் தான். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கிடையாது. மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து இனிமேல் வந்து ப்ரைஸ் வந்து ஏறப்போகுது. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாக் சஜஷன் வந்து நம்மளோட கம்யூனிட்டி குரூப்பில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தை எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.